ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸஸ் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்றது ஒரு வேறு லெவலான ஒரு சீரீஸு. அந்த சீரீஸை நிறைய பேர் பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேர் வந்து தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பீக்கி பிளைண்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஜி கேஃபே அப்படின்ற ஒரு டிவி சேனலில் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஏப்ரல் 23 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. எவ்ரி வீக்கு நைட்டு 9 PM அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு எபிசோடாக. ஸோ அதுவும் வீக்லி ஒன்ஸு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரீஸில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 6 சீசனு. அதில் வந்து 36 எபிசோடு தான் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லேயும் 6 எபிசோடு தான். ஸோ ஒரு லிமிட்டடான சீரீஸ் தான் இது. ஸோ அதனால தொடர்ந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் ஒரு எபிசோடு அப்படின்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வீக்லி 2 எபிசோட் அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணலாம். அது எப்படின்றது வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரில. டேட்டு மட்டும் அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. 23 அன்னைக்கு 9 PM வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மட்டும் அஃபிஷியலாக நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ஜி கேஃபேல. இதுக்கு முன்னாடி ஜி கேஃபே வந்து வேறு ஏதாவது தமிழ் டப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுக்கு முன்னாடி தமிழ் டப் பண்ணது கிடையாது. பட் பிரேக்கிங் பேட் தெரியும்ல, இருக்கிறதுலே டாப் மோஸ்டான ஒரு சீரீஸு. அந்த சீரீஸ் வந்து ஹிந்தி டப் வந்து பண்ணி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹிந்தி டப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத செக் பண்ணால் ஹிந்தியில் இருக்கிற ஆடியன்ஸே வந்து அதை வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே லோவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்லேயும் இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்தால் தான் தெரியும். ஏன்னா ஹிந்தி தமிழ் ரொம்பவே வேரி ஆகும். எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் டைலாக்ஸை அப்படியே வந்து நம்ம தமிழில் கொண்டு வர முடியாது. இவங்க எந்த அளவுக்கு டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்த பிறகு தான் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இங்கிலீஷ், அதாவது ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டைலாக்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷில் பார்த்தா தான் நமக்கு வந்து இன்னுமே ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த இங்கிலீஷில் பார்க்குறது புரியாமல் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே தமிழ் டப்பிங்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு. தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்காக வரப்போகுது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பீக்கி பிளைண்டர்ஸு, டார்க்கு, பிரேக்கிங் பேடு இது எல்லாமே தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸாக தான் சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இந்த சீரீஸ் வந்து இப்போது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் டார்க்கு, பிரேக்கிங் பேட் இதெல்லாம் வருமானு தெரில. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், அதில் பார்த்தா நல்லா புரிஞ்சுப்பேன், சப்டைட்டிலோட பார்த்தா போதும் ப்ரோ அப்படின்றவங்க அதிலே பாருங்கள். ஏன்னா தமிழோட இங்கிலீஷில் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்குறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கணும் அப்படின்றவங்க அதுலேயும் பாருங்கள். ஏன்னா ஜி கேஃபே இப்போ வந்து தமிழில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த சேனலில் போய் நம்ம பார்த்தா தான் அவங்களுக்கு இன்னுமே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு இன்னும் நிறைய சீரீஸை அவங்க வந்து தமிழ் டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்த சீரீஸ் தமிழ் டப்பில் வருமா இல்லையா அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியோடைய ஸ்டோரின்னு தான் சொல்லணும். தாமஸ் செல்பி அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டரு, அவர் தான் லீடாக எடுத்துகிட்டு இந்த சீரீஸ் வந்து கொண்டு போவாங்க. செல்பி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து குதிரைங்களில் கேம்பிளிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி. இதை தவிர்த்து இன்னொரு ஃபேமிலியும் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில என்னெல்லாம் நடக்குது அந்த மாதிரியான ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த இவங்க இந்த சீரியலை அடாப்ட் பண்ணி எடுத்துருக்காங்களாம். ஸோ இது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சீரீஸாக இருக்கும். தமிழ் டப்பிங் வந்த பிறகு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அண்டு உங்களில் எத்தனை பேர் தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணுறீங்க, தமிழில் தான் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப்.